அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? என்னையோட vlog வந்து 1 வீக்காக எடுத்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது சனிக்கிழமை நைட்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து துணி துவைச்சி தராருங்க. அவர் துவைச்சி தர நான் ஒரு பக்கம் அலாசி அப்படியே காய போட்டுட்டு இருந்தேங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துடலாங்க. இப்போல்லாம் உழவர் சந்தைக்கு அவர் மட்டும்தான் போயிட்டு வர்றாரு. காலையில் நான் எந்திரிச்சு அவ்வளோ வெள்ளனா போக முடியல. இப்போ 5 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் வந்துடுறாரு. போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. அதெல்லாம் 1 பை 1 எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அவருக்கு வேலை இருக்குங்கிறனால இன்றைக்கி சண்டே வந்து சைவ லன்ச்சு தான். வாங்க அப்படியே என்னான்ட்டு பார்க்கலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட தோசை, ஒரு சட்னி, ஒரு தக்காளி சட்னிங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கள் ஏரியா சைடு பூரா ரோடு போட்டு இருக்கனால குடி தண்ணி எங்கேயுமே வரல. எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க. நம்ம டேங்க் தண்ணி வாங்குவோம் இல்லைங்க 400 ரூபாய்க்கு, இப்போ அதை ரேட் ஏற்றிட்டாங்க. அந்த சப்பை தண்ணி தான் கொஞ்சம் குடிச்சிட்ருக்குறோம். இங்கே பாருங்களேன், பால் அடைஞ்ச பங்களா மாதிரி வறண்ட யானை குழாயாட்டம் இருக்குது. சுத்தமாக ஒரு பொட்டு தண்ணியே இல்லை. அப்புறம் வந்து நம்ம மானூர் வந்து எப்போவுமே ஆற்றுல துணி துவைப்போம் இல்லைங்க, ஆற்றுலேயும் இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் ஊருக்குள்ளே வந்துடலாங்க. இங்கே ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். அந்த சின்டெக்ஸை காணான்ட்டு எங்களுக்கு டக்குன்னு பக்குன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு ஓஸில் மாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் தண்ணி நல்லா சூப்பராக புதன்னு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. 3 கேன் எடுத்துகிட்டு வந்தவங்க தண்ணியெலாம் பிடிச்சிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வந்துடலாங்க. ஏன்னா இப்போ தண்ணி நம்ம இருக்கிற பக்கம் வராதனால எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் தண்ணி வருதோ கேனாக எடுத்துகிட்டு போய் 3 கேன் பிடிச்சிட்டு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு 11 மணி வாக்கில் பேரிக்காய் இருந்துச்சு. உப்பு மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக பாத்திரம் நிறையா கிடந்துச்சுங்க. அதெல்லாம் விலைக்கு வச்சுட்டு அன்றைக்கி சிம்பிள் மெனு வந்து ரசமும் சாம்பாரும் வாழைக்காய் இருந்தனால வாழைக்காய் அப்படியே வறுவல் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு நானும் வஜ்ஜுக்குட்டி மட்டும்தாங்க. இன்றைக்கி அவங்க அப்பா ஒரு 4 மணி போல் வரையினாருங்க. அதனால் நானும் தம்பியும் ஒரு 2 மணி போல் சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த பக்கத்து வீட்டில் தான் போய் டெலிவரி கொடுக்கணும். கொக்கி கட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்த உடனே இந்த டேபிள் 2 நாளாக சுத்தம் பண்ணாமல் கசன்னு இருந்துச்சுங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ரூமை பூரா கூட்டி விட்டுட்டு அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சாங்க, போயிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம். வச்சு ஒரு எக் ரோல் ஒன்று வாங்கிட்டாங்க. நான் ஒரு பப்ஸ் வாங்கி 1 பை 2 ஹஸ்பண்ட் போட்டுக்கிட்டோம். சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு போயிருந்தோங்க. இந்த சேமியா, ரவை, அப்புறம் இந்த அடமாவு பை 1 கெட் 1லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இருந்தால் நைட்டு ஒரு நேரம் ஒரு சின்னதாக ஒரு மாவை கலக்கி கூட தோசை ஊற்றிக்கலாங்கிறனால இந்த வெரைட்டி எல்லாம் அப்படியே அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பயிறு வகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு அதே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வச்சதே இருந்துச்சாங்க, அதோடய விட்டுட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி போல் ஸ்டிச்சிங் வேலைக்கு வந்துட்டேங்க. இந்த வாரம் பூரா நான் கடைக்கும் போயிட்டு வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தாங்க. அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். நைட்டு ஒரு 12:45 மணி வரைக்கும் இதை உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பஃப் ஸ்லீவு. ஏன்னா சில பேர்த்துக்குலாம் அரை மணி நேரம் 45 நிமிஷம் வாங்க. நான் இப்போ தான் பிகினரு. அது பெடல் மிஷினு. எனக்கு ரொம்பவே டிலே ஆகும். ஒரு நாள் பூரா ஒரு ப்ளவுஸு தச்ச கதையெல்லாம் இருக்குது. இப்போ தாங்க கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் கொஞ்சம் தச்சிட்டு இருந்தேன். பஃப் மட்டும் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு பார்டரு கொடுக்கறது, பட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த சேரீ வந்து 200 ரூபா. அதில் வந்து அவங்க தனியாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சேங்க. காலையிலையும் மிஷினில் உட்காரனால நைட்லேயும் மிஷினில் உட்காரனால வீட்டு வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் இந்த வாரம் பூரா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே காலைல எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அவரே லன்ச் பாக்ஸ் கொண்டு போட்டுருவார். அன்றைக்கி காலையில் வந்து தோசை, அதுக்கப்புறம் கீரை பொரியல் பண்ணியிருந்தாங்க, சாம்பார் வச்சுருந்தாங்க, அப்புறம் வாழைக்காய் கொஞ்சம் இருந்தனால அதையும் வறுத்து வச்சுருந்தாங்க இங்கே. அப்புறம் சுட சுட சாப்பாடு. இது வந்து திங்கட்கிழமை காலையிலேங்க, மண்டே. சூப்பராக கொஞ்சம் மாவு இருந்தனால தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அதை டிஃபனுக்கு எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம அன்றைக்கி 3 பேருமே கிளம்பியாச்சு. வஜ்ஜுக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் கடைக்கு வந்துட்டேங்க. அவங்க அப்பா வேலைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திங்கட்கிழமை வந்த உடனே கடையை சூப்பராக நீட்டாக கூட்டி நல்லா க்ளீன் பண்ணி பத்திலாம் பொருத்தி சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் வந்து அந்த கொஞ்சோண்டு ஒரு 10% வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பெண்டிங் இருந்துச்சுங்க. கிராஸ் பீஸ் வச்சு கொக்கி கட்டணும். சரி அக்கா வர வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் தச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறனால இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்கிறனால கிராஸ் பீஸ்க்கு அங்கேயே கோடெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கட் பண்ணி நம்ம கிராஸ் பீஸ் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா பட்டை பைப்பிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு
வச்சுருந்தேன். அவ்வளோக்கெலாம் பைப்பிங் வராதுங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் வச்சு பழக பழக வருது. ஆனால் இன்னமும் பயிற்சி தேவைப்படுறதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. அப்புறம் கடை ப்ளவுஸ் வந்து அக்கா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சாரீங்க. இதுக்கு வந்து பைப்பிங் வைக்கணும். அப்புறம் அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. பைப்பிங்லாம் வச்சு இதையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் எடுத்தேங்க. இது வந்து ஒரு க்ரீன் கலருங்க. ஒரு செமி சில்க் மாதிரி. ஏதோ ஒரு 20% வந்து வச்சுட்டு போனால் அது அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணிக்குவேங்க. ஒரே நாளில் 2 ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. கொஞ்சம் பெண்டிங் இருந்தால் அது அடுத்த நாள் வந்து முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு கடையில். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் தச்சு அப்படியே போட்டுட்டு போனது ஒரு பக்கம் கசன்னு இருந்துச்சு. கிச்சன் ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் லன்ச் டப்பா இதுவே வந்து பெரிய ஐட்டம் விளக்கறதுக்கே. அப்புறம் காலைல வச்ச சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த வாழைக்காய் வறுத்த எண்ணெயில் வந்து சாப்பாடு, கேப்சிகம் கட் பண்ணி போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி காலைல வச்சு சாப்பாட்டை போட்டு நானும் தம்பியும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொஞ்சமாக ஈவினிங் டைம் கொஞ்சம் வெள்ளனா வந்துட்டால் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற மீதி வேலையெல்லாம் பார்ப்பேங்க. அந்த லன்ச் பாக்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி அதை விலக்கி அதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த பாத்திரம் விலக்கி முடிக்க 1 மணி நேரம் ஆயிருங்க. காலையில் நேரத்தில் 5G மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறேங்க. ஈவினிங் வந்தால் 2G மாதிரி பேட்ரி அவ்வளோ லோவாகிடுது. காலையில் வேலை செஞ்சிட்ருக்கப்போ தெரியல. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வேலை செய்யணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேலையில் கையை வச்சுட்டேன்னா அன்றைக்கி நான் தப்பிச்சிங்க. போயிட்டு அப்படியே கொஞ்சம் இடுப்பை சாய்ச்சி எந்திரிக்கலான்னு செல்லை கையில் எடுத்தேன்னா அவ்வளோதான். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் நைட்டு டிஃபன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் செல்லை எடுக்கக்கூடாது, போயிட்டு படுக்கவும் கூடாது. அப்படிங்கிறனால வந்த உடனே அப்படியே ரோலிங்லேயே இருந்தீங்க. வீட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு சூப்பராக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பாத்திரம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு டேபிளையும் கையோடு க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் அடுத்தது உட்காந்து தைக்கும் போது கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு 1 வார துணி பூரா துவைக்காமல் அப்படியே கிடந்துச்சுங்க. இன்றைக்கி என்ன இருந்தாலும் இதை மடித்து வச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படிங்கிறனால பாய் விரித்து போட்டு சமணங்கால் போட்டு உட்காந்து அந்த துணியை பூரா மடித்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சேமியாவில் வந்து கொஞ்சம் கிச்சடி மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறனால வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம்லாம் இருந்துச்சுங்க. நல்லா எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக செஞ்சுட்டாரு. நான் ஒரு பக்கம் இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சாங்க. அதை வந்து நீட்டாக அயர்ன் பண்ணால் கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அயர்ன் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸை வந்து அன்றைக்கி நைட்டே வந்து கட்டிங் போட்டுட்டேங்க. ஏன்னா நமக்கு டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சாதான் நம்ம கடைக்கும் போயிட்டு இங்கே வீட்லேயும் வந்து தைக்கிறனால கொஞ்சமாவது வேலை முடியுங்கிறனால போன வாரம் பூரா அப்படி தாங்க அந்த பிளான் போட்டு ப்ளவுஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சொதப்புவேங்க. இப்போ வந்து கடைக்கெலாம் போயிட்டு நல்லா பழகிட்டு தைக்கவும் நல்லாவே இந்த ஃபினிஷிங் வரல தாங்க புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து வருதுங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவைங்க. அதையும் நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. இது வந்து டூஸ்டேங்க. அன்றைக்கி வந்து கிருத்திகை. அதனால் சாயந்தரம் போல் ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸ்பெஷல் டின்னர் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செஞ்சார். நான் எப்பவும் போல் போய் தையல் மிஷினில் உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து ரேஷனில் வாங்கின பாமாயில் எண்ணெய் வந்து காய்ச்சாமல் இருந்துச்சுங்க. அதை காய்ச்சிட்டு அப்படியே பூரியும் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா வச்சாச்சு. இப்போ வந்து தம்பி வந்து அவங்க ஹோம்ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஹோம்ஒர்க்கு, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சமையல், நான் ஒரு பக்கம் டைலரிங் வேலை. இப்படி தாங்க ஈவினிங் ரொட்டீன் கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு. நல்லா இப்போ சமையல் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. பூரி நல்லா புசுன்னு போட்ட உடனே அந்த வத்தாமல் அப்படியே புசுன்னே இருந்துச்சுங்க. இப்போ கரெக்டாக மணி ஒரு 11:30 ஆகுது. ஹஸ்பண்ட் பாட்டு கேட்டுகிட்டே சுண்டக்காய் வந்து உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தாருங்க. அது புளிக்குழம்பு வந்து நான் நைட்டே வச்சிட்றேன் அப்படிங்கிறனால அவர் அந்த புளிக்குழம்பு வச்சுட்டு இருந்தாருங்க. இது வெட்னஸ்டே மார்னிங் நைட்டு வச்ச பூரி கொஞ்சம் இருந்துச்சு. சாப்பாடு, ரசம், சுண்டக்காய் புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸையும் கொண்டு வச்சுட்டாருங்க. புதன்கிழமை காலையில் தம்பியும் அவங்களும் வண்டியில் போயிட்டாங்கங்க. நான் ஒரு 10:30 மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகி தாங்க வீட்டில் இருந்தே கிளம்புனேன். பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம 2 பஸ்ஸு மாறி ஏறனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட கூட ஆயிரும். இப்போ கடைக்கு வரும்போது மணி 12ங்க. அப்புறம் ஒரு கட்டிங் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ரெடியாக இருந்துச்சுங்க. போன உடனே அதாங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பெரிய பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸுங்க. தச்சு முடிச்சாச்சு. கடைக்கு வந்து தைக்கிறனால எல்லா சைஸ் ப்ளவுஸுமே நம்ம தச்சு பழகிறனால நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுங்க எனக்குமே. அப்புறம் வந்து அதே சைஸில் வந்து இன்னொரு மெரூன் கலர் ப்ளவுஸ் இருந்துச்சுங்க. அதையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணலைங்க. ஒரு 1.5 ப்ளவுஸ் வந்து அந்த கொஞ்சம்
கொஞ்ச நாளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி ப்ளவுஸ் இருந்தால் அதை அடுத்த நாள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேங்க. பிட்டு பிட்டாக போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறனால ஃபினிஷ் பண்ணதை அப்படியே ஆட் பண்ணி ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. வீட்டில் வந்துட்டு இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலருங்க. இதுக்கு வந்து ஆஃப் ஹேண்டில் வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது தான் மிஷின் வந்து பயங்கர மக்கர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஊசி உடஞ்சி போக குத்து தையல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு நைட்டே எடுத்து வச்சுட்டேன். காலையில் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போய் தைக்கலாமான்னு பார்த்தா இல்லை வேண்டாம் அப்படிங்கிறனால அதை அப்படியே கட்டி வச்சுட்டு அன்றைக்கி டியூஸ்டே அதுமா வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் தயிர் சாதம், உளுந்த வடை வந்து கடையில் வாங்கினது, கோவக்காய் வறுவல், சாம்பார் சாதம் மிக்சடாக ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாருங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் பாத்திரத்தையும் அவரே கழுவி கிச்சனையும் நீட்டாக தொடச்சி எங்களுக்கு லன்ச் பேக்ஸ் முதற்கொண்டு வண்டியில் போய் மாட்டி வச்சிடறாரு மனுஷன். நேராக அக்கா வீட்டுக்கு வந்து கடை சாவியை வாங்கிட்டு, அக்கா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தரேன்ப்பா வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்கங்க. உட்காந்து கட் பண்ணி வாங்கிட்டு நேராக வந்து கடைக்கு வந்தாச்சுங்க. என்னோடய ஒரு டாப்பு வந்து இப்போ தான் புதுசாக ஒன்று எடுத்தேன், 150 ரூபாய்க்கு. அதை வந்து 3/4 ஸ்லீவுங்க. அதை வந்து ஸ்டார்ட் ஸ்லீவாக மாற்றணும். அதனால் அக்கா வந்து அதையும் கட்டிங் போட்டு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து கடையில் வந்தோடனே அதை முதல் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுவுமே வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேங்க. வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிறனால அன்றைக்கி இருந்த என்னோடய பெண்டிங் வேலை எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு வேகமாக பழனியில் வந்து 5 to 6 சாயந்தரம் ஈவினிங் டைம் வந்து ஆஃபருங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரெகுலர் ஆஃபராக கடையில் போட்டுட்ருக்காங்க. ஒரு ஷால் மட்டும் பிங்க் கலரில் வாங்கணும். அடிச்சு பிடிச்சி ஒடியாந்து கடைசியில் அந்த ஷால் வந்து 35 ரூபாய்க்கு அந்த ஷால் வந்து வாங்கியாச்சு. மிஷின் மக்கர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தேனாங்க. ஊசி மாற்றி பார்த்தேன், பாபின் மாற்றி பார்த்தேன், எதுவுமே சரியாகவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து நீட்டாக தொடச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உட்காந்து அந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிங்க. இதுவுமே வந்து காலையில் தான் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. பஃப் கை வச்சு நல்லா டீப் ஸ்லீவுங்க. இதுக்குமே வந்து அந்த பட்டல் பைப்பிங் மாதிரி வச்சு திருப்பி சூப்பராக வந்து இந்த ப்ளவுஸையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அப்புறம் இது வெள்ளிக்கிழமை காலையிலேங்க. அன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறனால தயிர் சாதம், பாசிப்பயிறு வேக வச்சு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் வறுவல் மாதிரி ஹஸ்பண்ட் தாங்க பண்ணியிருந்தார். குக்கி கட்டுற வேலை, இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் வேலையெல்லாம் இருந்தனால நான் அதை பார்த்துட்டு இருந்தேங்க. இப்போ நேராக கொண்டு போயிட்டு தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு இந்த ப்ளவுஸை நானும் டெலிவரி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டு நானும் திண்டுக்கல் கிளம்பியாச்சுங்க. ஹஸ்பண்ட் காலையில் எந்திரிக்கும் போது கதைன்னு இருந்துச்சுன்னு சொன்னார். வண்டியில் வர அவருக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சுங்க. ஊர்லேருந்து வரும்போதே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி போட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கும் வீட்டுக்கும் போனோங்க. ஏன்னா இந்த வாரம் பூரா அவர் ஹெவியாக வேலை செஞ்சாங்க. காலையில் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளியில் போய் அவரோட வேலையும் பார்த்துட்டு, அவருக்கெலாம் வந்து இந்த எலக்ட்ரிஷியன் வேலையாங்க, செவுரு உடைக்கிறது, அப்புறம் கீழே குழி தோண்டி கேபிள் போடுற வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் உடம்பு வந்து டயர்டாகிருச்சு. அதனால தான் பவ்யமாக இருக்காங்க, என்னால் வண்டியே ஓட்ட முடியலடி அப்படின்னாங்க. சரிங்க டிரைவர் நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் உட்காருங்க, கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்து நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் திண்டுக்கல்ல அப்படின்ட்டு நான் தான் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். இது அமாவாசை வெள்ளிக்கிழமைங்கிறனால குலதெய்வம் கோயிலுக்கு வந்தவங்க சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பழனியை தம்பியை கூப்பிட ஆஜராயாச்சுங்க. அந்த 1 வீக்கு பூரா அப்படி தாங்க போச்சு. குடுகுடுன்னு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றிகள்.